அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம், ரொம்ப சக்தியான ஒரு விஷயம். இது 5 நம்பரை தான். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற பிரச்சனையில இருந்து நீங்கள் மீளலாம். இது வரைக்கும் யூடியூப்லலாம் யாரும் இதை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த அஞ்சனத்தை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அஞ்சனத்துக்கு சில வழிமுறைலாம் இருக்குது. இந்த அஞ்சனத்தை யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. எந்த மாந்திரிகத்தில் இருந்தாலும் சரி, தாந்திரிகத்தில் இருந்தாலும் சரி, இந்த அஞ்சனத்தை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வித்தையாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பணம் கொடுத்து நம்மளால் செலவு பண்ண முடியல என்ற ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்காது, துன்பத்திலேருந்து நீங்கள் மீண்டு வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி பாருங்கள். ஆமாம் இல்லைன்றதுலாம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி பண்ணுறது. இது தொழில் ரீதியாக நம்ம சொல்லி கொடுக்குற விஷயம். இது பயிற்சியில் யாருக்கும், இது ரொம்ப பெரிய தீட்சை பயிற்சியில் மட்டும்தான் இது சொல்லி தர முடியும். இந்த அஞ்சனத்தெல்லாம் இந்த மாந்திரிக சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த ஒரு அஞ்சனம் என்னென்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, செய்வினை பாதிப்பில் இருந்து, என் வீட்டுக்காருக்கு வசியம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா, மாந்திரிகத்தால் பாதிப்பு என்ன இருக்குது, நவகிரகத்தால் பிரச்சனையும் இருக்கும். சரி, எல்லாமே சரியாக இருக்குது, ஆனால் தொழில் முடக்கமாயிடுச்சு, சத்ரு பிரச்சனை. இந்த ஒரு அஞ்சனத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இது கத்தாழை, சிகப்பு கத்தாழை. சிகப்பு கத்தாழைனா சிகப்பு கலரில் இருக்குன்றதுலாம் கிடையாது. அது பச்சை கலரில் இருக்கும், இது சிகப்பு கலரில் வரும். இது கன்று நம்ம வர வச்சது இது. சரி, இதெல்லாம் பயனுள்ளதாக ஒரு விஷயம். ஏன்னா முன்னாடி இருந்தது, அது எல்லாமே இதாகிடுச்சு. ரெடி பண்ணி அந்த அஞ்சனெல்லாம் இதாகிடுச்சு. இப்போ தான் துளிர் விட்டுருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கத்தாழையை இப்படி கட் பண்ணால் சிகப்பு கலரில் வரும். அந்த சோறு இப்போ நீங்கள் காமிக்கிறது இல்லைங்களே அப்படின்னு ஆர்குமெண்ட்டு கிடையாது. இது சின்னது. இது இது குட்டி. இது ஜல்லு அப்படியே பாருங்கள். நார்மலாக இருக்கிறதுக்கும் இது கலர் கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது. வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறவும் இல்லை, எங்களுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இருக்குது, எங்களுக்கு வழியே கிடைக்கல. இந்த ஒரு திலகத்தை நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும். கணவன் மனைவி என்னென்ன வசியம் சொல்கிறோம், கணவன் மனைவி வசியம், பில்லி சூனியம் செய்வினை, ஈடு மருந்து ஊற்றுறாங்க. என் வீட்டுக்காரன் பேச்சு கேட்க மாட்டுறாங்க. இந்த ஒரு இது எப்படி சொல்கிறதுனா, யாருன்னா செய்வினை வச்சிட்டாங்கன்னா இந்த திலகத்தை யார் பயன்படுத்துகிறீங்களோ அவங்க அப்படியே அடிச்சிடும். அந்த அளவுக்கு சக்தி மிக்க ஒரு அஞ்சனமாக ஆகும். இதை என்ன பண்ணோன்னா, செவ்வாய்க்கிழமை நேரத்தில் வளர்பிறையில் உங்களோட ராவுகால நேரம், செவ்வாய்க்கிழமை ராவுகால நேரத்தில் வாங்கிக்கின்னு ஒரு சிகப்பு கத்தாழைனா சிகப்பு. இது ரொம்ப பெருசாக வந்தால் தான் இதை உடச்சி பார்க்கும்போது இதை பாருங்கள், இது கலரே மாறும். நார்மல் கத்தாழை காயறதுக்கும் இந்த கத்தாழை காயறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ரெட் கலரில் வரும் இதோட ஜல்லு சிகப்பு கலரில் இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். இது நான் சொல்கிறேன், முயற்சி பண்ணி பாருங்கள். என் கையில் பணத்தை கொட்டுங்கன்னு சொல்ல. பணம் இல்லாதவன் இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் வழிபாடு பண்ணின்னு வந்தீங்கன்னா, செஞ்சு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களால் உங்கள் குடும்பம் வளர்ச்சி அடையும். உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். இது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வைக்கக்கூடாது. சின்ன குழந்தைன்னா ஒரு 10 வயசு 5 வயசுக்கு மேலே வைக்கலாம். கண் டிஸ்டி, செய்வினை பாதிப்பு, தொழில் முடக்கம், கட்டு, மாந்திரிகத்தால் பிரச்சனை, என்னென்ன வழிபாடு இருக்கோ இந்த அஞ்சனத்தை திலகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இது செய்முறையை சொல்லித்தரேன். ஒரு கத்தாழை வாங்கிக்கோங்க, சிகப்பு கத்தாழை. நார்மல் கத்தாழை கிடையாது, சிகப்பு கத்தாழை. அதுக்கு தான் ரொம்ப பவர்ஃபுல்லு. துர்கா மகாலாண்ட வச்சுட்டு பூஜை பண்ணிடுவாங்க ராகு காலத்தில். அம்மா, நான் இதுக்கு தான் நான் அஞ்சனத்தை நான் என் வீட்டோட செல்வ செழிப்பு,
எந்த ஒரு தோஷம் இல்லாமல் எங்களுக்கு நல்வழியை காட்டுமா, இது யார் யார் வைக்க போகிறீங்களோ அவங்களுக்கு மட்டுமே எங்களுக்கு சக்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்க்கை அம்மாவோட மந்திரம் எதனா இருந்தால் நீங்கள் படிங்க. பாராயணமாக துர்க்கை அம்மா காயத்ரி மந்திரம் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு கஷ்டம்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் பயன்படுத்த பொறுத்து தான். மந்திரம் இதுதான் அதுதான்றதெல்லாம் கிடையாது. இந்த பொருள் வேலை செய்யும். துர்க்கை அம்மா கையில் காலாடை வச்சுட்டு ஐயர் கையில் சொல்லி பூஜை பண்ணிவிட்டு நீங்களோட கோரிக்கையை வைங்க, பிரார்த்தனை வைங்க. பிரார்த்தனை வச்சுட்டு இதுக்கு நான் அஞ்சனத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகு காலம் முடிகிற வரைக்கும் அம்மா பாதத்தில் தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த அந்த பூசாரி கையில் நீங்கள் சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு ராகு காலம் முடிஞ்சதுக்கப்புறமா நேராக வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுங்க. வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டு சிகப்பு கலர் துணியில் வச்சுருங்க. கோயிலேருந்து வரும்போதே சிகப்பு கலர் துணியில் மூடி எடுத்துன்னு வந்துடுங்க. மூடி எடுத்துன்னு வந்துட்டு நைட்டு 6 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே இந்த சூறை வந்து லைட்டாக எடுங்க. இதில் இருக்கிற சூறை மட்டும் எடுங்க. நல்லெண்ணெய் விளக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை அப்படியே தீயில காமிச்சினே இருந்தீங்கன்னா கறி ஆகிடும். தீயில காமிக்கும் போது கறி ஆகிடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த கறியை எடுத்தால் போதும். இந்த அஞ்சனத்தை நீங்கள் வைக்கும்போது சகல விதமான கஷ்டம் தீரும். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து இதுலேருந்து அந்த கறியை எடுத்தால் போதும். அது கூட வந்து ஜவ்வாது, புனுகு, மஸ்கத்தூர் உங்களுக்கு என்னென்ன வாசனை திரவியம் கிடைக்குதோ அதை நல்லா குழச்சி திலகமாக வைங்க. இதை நீங்கள் வச்சாவே தெரிஞ்சிடும். 48 நாளுக்கு நீங்கள் இந்த அஞ்சனத்தை வைக்கும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து ரொம்ப பாதிப்பில் இருந்தால் என்னென்னவோ நான் முயற்சி பண்ணேன், என் மேலே தொழில் கடன் வாங்கி நான் பண்ணேன், கடன் தீர்க்க முடியல அப்படின்னால இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். எங்கள் கையில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எங்கள் கையில் கிடைக்கும். நாங்கள் பண்ணுற விஷயங்கள் வேறு, உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குற விஷயம் வேறு. இது சிம்பிளாக இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு தான் இஷ்டப்பட முடியும். அந்த மாதிரி இது நான் ஒளிவு மறைவு இல்லாமல் நான் சொன்ன ஒரு விஷயம். இது முழுக்க முழுக்க உண்மை. இதில் அஞ்சனத்தை யார் ஒருத்தர் வைக்கிறீங்களோ 9 தோஷங்களும் நவகிரக தோஷத்துலேருந்தும் விடுபடலாம். ரொம்ப சக்தி மிக்கதாக இருக்கும். ஆனால் முதல்ல உங்களோட கோரிக்கை வந்து துர்க்கை தாய் கையில் வந்து நீங்கள் விண்ணப்பம் கொடுக்கணும். கோரிக்கை வச்சு வணங்கி பாருங்கள். வாழ்க்கையில் வெற்றி தான். உங்களுக்கு தோல்வியே இருக்காது. எதிரிங்க பயம் இருக்காது. வாழ்க்கையில் எதுக்கு பற்றியும் பயமே இருக்காது. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கினே போகலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் வந்து கேட்பீங்க, நீங்கள் ஜெயிச்சிங்களா? ஜெயிச்சதுனால தான் இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை நல்லா பதிவில் பண்ணுங்கள். நான் ஒரு குருவாக இருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா? ஒளியிறது கிடையாது, தெளிவாக போல்டாக பேசுகிறது. இதை வச்சா இது பலன் கிடைக்கும். சும்மா 1000 கோயிலுக்கு போயிட்டு வந்தன்றதெல்லாம் கிடையாது. எதில் உங்களுக்கு பித்தம் தெளிவுன்றது இருக்குதுல்ல, பித்தம் பிடிச்சி பித்தம் ஆயிடுச்சுன்னா எது சாப்பிட்டா பித்தம் தெளிவுன்றது ஒன்று இருக்குல்ல. கஷ்டம்னு வந்துச்சு, எதை நம்ம அப்ளை பண்ணால் நம்ம கஷ்டம் தீரும், எந்த தெய்வத்தை வணங்கினா நம்மளுக்கு கஷ்டம் தீரும்ன்றது ஒன்று இருக்குதுல்ல. அந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா 10 வாட்டி இந்த வீடியோவை திருப்பி ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. வளர்பிறையில் தான் பண்ணணும், செவ்வாய்க்கிழமை பண்ணணும். அஞ்சனம் எடுக்கிறத வந்து ஈவினிங் காப்பர் கிண்ணத்தில் வைக்கணும். ஓகேங்களா? காப்பர் கிண்ணத்தில் வைங்க. குழைக்கிறது வந்து கையிலே குழைங்க. குழைச்சி நல்லா அது நைஸாகிடும். குழைச்சி வைங்க. வச்சு பாருங்கள். உண்மையாக பொய்யான்றதை நீங்களே சொல்லிவிடுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.